இன்னைக்கு வந்து சோனம் வாங்சுக் அவருடைய 26வது நாள் ஃபாஸ்டிங். இந்த காலத்துலேயும் ஃபாஸ்ட் பண்ணி சில விஷயங்கள் சாதிக்கணும் அப்படின்னு நம்ம நாட்டுடைய நிலைமை. எனக்கு வந்து நீட் தேவையா இல்லை அது வந்து திருத்தி சரி பண்ணி அது வைக்கிறதா இல்லை தேவையில்லையா, இந்த விஷயங்களை பற்றி எனக்கு பேசுகிறதுக்கான நாலேஜ் இல்லை. இன்றைக்கி காலையில் ரஞ்சித் அவர்கள்கிட்டையும் நான் கேட்டேன் என்ன பிரச்சனைகள். ஏன்னா நீட்டை பற்றி நான் இன்னும் டீட்டெயில்டாக அதை ஸ்டடி பண்ணலை. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நாலேஜ் இல்லாத போது அதை பற்றி பேசக்கூடாது. அதை பற்றி பேசுகிறவங்க என்னென்னா இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நீட் பேப்பர் லீக்னால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுடைய போராட்டத்தை நம்ம எல்லாருமே பார்த்துட்டு வரோம். எனக்கு சில விஷுவல்ஸ் ஜூலை 20 நடந்த சம்பவங்கள், அன்னைக்கிலேருந்து நடந்த சம்பவங்கள் என்னால் பொறுக்க முடியல. நம்ம குழந்தைங்க 17, 16, 19 வயசு, 20 வயசு, வாட் எவர் இட் இஸ், எல்லாம் நம்ம சின்ன குழந்தைங்க. எனக்கு நான் பார்த்த சில விஷுவல்ஸ் அப்படியே முட்டி போட்டு கையை கூப்பி கெஞ்சுறாங்க, தயவு செஞ்சு அடிக்காதீங்க. நாங்கள் வந்து கதறாங்க, நாங்கள் என்ன கேட்குறோம், எங்களுடைய உரிமைகள் கேட்குறோம். நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் இந்த நீட்னால என்னுடைய கனவு வந்து போயிடும். எங்கள் அம்மா அப்பா வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. தயவு செஞ்சு எங்களை அடிக்காதீங்க, நாங்கள் தப்பு பண்ணலை அப்படின்னு கதறாங்க. ஒரு பையன் வந்து 2 பேர் தூக்கிட்டு வராங்க, காலெல்லாம் ரத்தம் இருக்கு. அவனுக்கு ஒரு ஃபோன் வருது, ஃபோன் வந்து காதில் வச்சுட்டு அவன் வந்து ஐயோ அம்மா நான் நல்லா இருக்கேன், இல்லை இல்லை எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அம்மா கேட்டிருப்பாங்க போல இருக்கு, தம்பி நீ சாப்பிட்டியான்னு. நான் சாப்பிட்டேன், எல்லாம் இங்கே நல்லா இருக்க. இதெல்லாம் கேட்டுட்டு சுற்றி இருக்கிற நண்பர்கள் வந்து அவங்க வந்து கூச்சல் போடுறாங்க. அப்போ வந்து இது உண்மையா இருக்குமா, கேட்டியா இந்த கூச்சல், கேட்டியா பாத்தியா எல்லாம் நல்லபடியா இருக்குன்னு போன்ல சிரிச்சு பேசிட்டு இருக்கான். காலில் வந்து ரத்தம் போயிட்டு இருக்கு. இன்னொருத்தர் பார்த்தா ஒரு அடிஷ்னல் டிசிபி இன்னைக்கு வந்து கோர்ட்ல வந்து அவங்களோட பேரை சொல்லிட்டு வாதாடிட்டு இருக்காங்க, ஒரு அட்வொகேட். அந்த டிசிபி வந்து எல்லாரும் கலைஞ்சு போயிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு போயிட்டு இருக்க, பலார்னு கண்ணத்துல ஒரு அறை. அந்த அறை எதுக்கு விழுந்ததுன்னு அவ வந்து ஷாக் ஆகி அங்க நின்று பார்த்துட்டு இருக்கா. திருப்பி போயிட்டு தோலை தட்டி கேட்குறா, எதுக்கு பண்ணீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன்னு. எனக்கு புரியவே இல்லை, இந்த மாதிரி என்னது இது, என்ன நடக்கிறது இது. அதே சமயத்தில் நம்ம ராத்திரி ஏர்லி மார்னிங் 4 o'clock வந்து வீடியோஸ் வருது, எல்லாரும் அங்கேயே படுத்துட்டு இருக்காங்க. நேஹா போரா அவங்க ஒரு வீடியோ எடுத்து காமிச்சாங்க. ஆமாம் எங்களுக்கு வந்து ஃபாரின்லேருந்து நிறைய ஃபண்ட்ஸ் வருது, அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் வச்சு நாங்கள் வந்து ரொம்ப சொகுசாக இருக்கோம், பாருங்க நடக்கிற அதே தரையில் தான் நாங்கள் எல்லாரும் படுத்துட்டு இருக்கோம், எங்கள் பாத்ரூம் வந்து பாருங்க எப்படி இருக்கு, இங்கே தான் நாங்கள் 25 நாளாக இருக்கோம் அப்படின்னு. இது வந்து ஒரு 18ஆம் தேதி, ஜூலை 18ஆம் தேதி போட்ட வீடியோ. நாங்கள் வந்து இத்தனை நாளாக இங்கே இருக்கோம், எங்கள் சாப்பாடு பாடுங்க. அது குருத்வாரா, அங்கே வந்து அப்படியே அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க சாப்பாடு, தூங்குற இடம். இதுதான் நம்ம இந்திய நாடு, ஒரு ஒற்றுமையான நாடு. இந்த ஒற்றுமையை வந்து எத்தனை பேர் வந்து கலைக்க பார்க்குறாங்க பாருங்க. அதுதான் கஷ்டமா இருக்கு மனசுல. இன்னொன்று ஒரு வீடியோ நேற்று தான் பார்த்தேன். அதில் வந்து ஏன்னா எனக்கு தூக்கம் வரல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தான் நான் இவரை கூப்பிட்டேன். எங்கேயாவது ஏதாவது நடக்கிறதா, நான் வரணும், பேசணும், என் மனசு விட்டு பேசணும் அப்படின்னு நான் வந்தேன். அந்த பையன் ஒரு 16 வயசு பையன், அவன் வந்து ஒரு போலீஸ்கார ஏதோ தடுத்து நிறுத்தியிருக்காரு. மராட்டியில் பையன் பேசிட்டு இருக்கான். ஏன் நிறுத்துற, எனக்கு என்னுடைய உரிமைகளை பற்றி எனக்கு தெரியும். என்னோட உரிமை வந்து ஆர்டிகல் 19, ஐ ஹாவ் த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். நீ வந்து எதுக்கு நிறுத்துற, நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து யாரையாவது அடிச்சேன்னா, ஏதாவது தப்பு பண்ணுறேன்னா, தப்பாக சொல்கிறேன்னா, என்னோட உரிமைகள் நான் படிக்கணும், அதுக்காக மட்டும்தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஏன்னா நான் டாக்டர் ஆகணும்னு சின்ன வயசுலேருந்து கனவு, அதை வந்து நான் நிறைவேற்றணும்.
என்னோட பேப்பர் லீக் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்றது? அவன் வந்து அவனோட எதிர்காலத்தை பத்தி இன்னைக்கு போராடிட்டு இருக்கான். இந்த போராட்டத்துக்கான காரணம் என்ன? அவனுடைய வந்து நாலேஜ், கல்வி. அடுத்தது என்ன சொல்லியிருக்கோம்? ஆர்டிகல் 32 அதுல வந்து யாராவது என்ன கை தொட்டாங்கன்னா நான் வந்து கோர்ட்டுக்கு போவேன், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போறதுக்கான எனக்கு ரைட் இருக்கு. இந்த மாதிரி நல்லபடியா நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை அத உள்வாங்கி பேசுற இந்த ஜென்சிக்கு ஹேட்ஸ் ஆஃப். நிஜமா சொல்றேன். எங்க காலத்துல ஒரு கால் அம்மா அப்பா ஜெனரேஷன்ல ஒரு கால் வந்து எனக்கு தெரியும் இது வந்து தப்பு, இத பத்தி பேசணும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனா ஒரு கால் இங்க ஒரு கால் அங்க பயத்துல வந்து பேசாம வெளியே வராம உட்காந்துட்டோம். அந்த பயம் இல்லாம அவங்க வந்து என்ன அழகா போலீஸ் வந்து அடிக்க வராங்கன்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் நின்று நேஷனல் ஆந்தம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க, தேசிய கீதம். அதுதான் அவங்க ஐ டெல் யூ ஹேட்ஸ் ஆஃப். தேசிய கீதம் ஆரம்பிச்சா போலீஸ்காரர் யாராவது வந்து நகர முடியுமா? அவங்க எல்லாரும் அட்டென்ஷன்ல நிக்கணும்ல. அந்த 53 நிமிஷம் 56 நிமிஷம் வந்து எல்லாம் காம் டவுன் ஆயிடுவாங்க. அந்த தேசிய கீதம் கேட்டோன்னா என்ன ஆயிடும்? மூடே மாறிடும். அங்கங்க பாடுறாங்க அவங்க. ஐ லவ் திஸ் ஜென்சி, அமேசிங். என்ன பொறுத்த வரைக்கும் டாக்டர் அம்பேத்கர் வந்து ஒரு பெரிய ஒரு கான்ஸ்டிடியூஷன் எழுதி வச்சிருக்காரு. அவரை பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஜெய்பீம் சொல்லிட்டு தான் எல்லாரும் இங்கேருந்து போறீங்க. அவர் வந்து ஸ்கூல்ல வந்து படிக்க விடாம, ஏன்னா ஜாதி என்கிற ஒரு விஷயத்தினால படிக்க விடாம விட்டாங்க. அதுக்கப்புறம் 32 டிகிரி வாங்கியிருக்காரு. 32 டிகிரிஸ். அதெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் தேசத்துல வந்து நம்மளுடைய நாட்டுடைய கான்ஸ்டிடியூஷன் எழுதுறதுக்கான ஒரு ஆர்கிடெக்ட் அவர். அன்னைக்கே வந்து லேபர் லா பத்தி எழுதியிருக்காரு. பெண்களுக்கு வந்து when they are pregnant அவங்களுக்கு வந்து மெட்டர்னிட்டி லீவ் கொடுக்கணும். அன்னைக்கு எழுதினாரு. இன்னைக்கு இது வந்து அமெண்ட்மெண்ட் கிடையாது, கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் கிடையாது. அதே டைம்ல ஆர்பிஐயோட கான்செப்டே வந்து அவர் தான் எடுத்துட்டு வந்தாரு. இந்த நாட்டுடைய பணத்தை வந்து எப்படி ஒரு லெவல்ல வச்சுக்கணும்னு சொல்லிட்டு பல விஷயங்கள். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? கல்வி, 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 நாலேஜ். ஒரு 4 பேர் ஏதோ பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு என்ன தத்தை சொல்லுவாங்க இல்லையா, கிளி மாதிரி வந்து சொல்லாதீங்க. போய் அது நல்லா வந்து ஆராய்ச்சி பண்ணி என்னன்னு கேள்விகள் கேட்டு தெரிஞ்சு பேசுங்க. அதுதான் இந்த ஜென்சி பண்ணிட்டு இருக்கு. எங்க ஜெனரேஷன் பண்ணல. ஐ எம் சாரி, ஐ எம் ரியலி சாரி. எங்களோட ஜெனரேஷன் இப்ப பண்ற விஷயங்கள் பார்க்கும்போது தாங்கல. அதனால கோ அஹெட், நில்லுங்க, போராடுங்க. உங்களுடைய பாதைகள் வகுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். ஒரு வார்த்தை நாங்க சொல்ல தேவையில்லை. நாங்க வந்து சைட்ல நின்று உங்களுக்கு வந்து எந்த உதவி வேணுமோ செஞ்சுக்கிட்டே வரோம். ஆனா கல்வியை விடாதீங்க, கேள்விகள் கேட்கறது விடாதீங்க. நன்றி. ஜெய்பீம்.